அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் தயாராகி வருகிறது. இதனையடுத்து நட்பு நாடான அமெரிக்கா பிரிட்டனுடன் இணைந்து செயல்படுவோம் என இஸ்ரேல் கூறியுள்ளது. காசா நகர் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் உண்டாகியுள்ளது. இந்த சூழலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியது. இக்கொலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் தயாராகி வருகிறது. இது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ கல்லாண்ட் அவர்கள் கூறுகையில், அமெரிக்க அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் மற்றும் பிரிட்டன் அமைச்சர் ஜான் ஹூலே அவர்களுடன் ஆலோசனை நடத்தினேன். அப்போது பாதுகாப்பு சூழலை குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த இரு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவோம், இவ்வாறு அவர் கூறினார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ஆனால் இந்த முறை தாக்குதல் கடுமையாக இருக்கும் என தெரிகிறது. அதே நேரத்தில் கடந்த வாரம் அமெரிக்க அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் கூறுகையில், இஸ்ரேல் தாக்கப்பட்டால் நிச்சயம் அந்நாட்டிற்கு உதவுவோம், பிரிட்டனுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளோம் என்றார். அடுத்த செய்தி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உயிருக்கு பயந்து நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். இவர் பிரிட்டனில் அடைக்கலம் கோரிய நிலையில் அந்நாடு தயங்கி வருகிறது. இத்தகைய சூழலில்தான் பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி அவர்கள் தொலைபேசியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அது பற்றி முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தின் மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஷேக் ஹசீனா அவர்கள் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். நம் நாட்டுடன் தொடக்கம் முதலே நட்பாக செயல்பட்டு வந்ததால் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தற்காலிகமாக அடைக்கலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நீண்ட காலமாக நம் நாட்டில் அடைக்கலம் கொடுப்பது பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அதேபோல் நம் நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருக்கவும் ஷேக் ஹசீனா அவர்கள் விரும்பவில்லை. மாறாக அவர் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் ஐரோப்பிய நாடு, அமெரிக்கா அல்லது சவுதி அரேபியாவில் தஞ்சமடைய விரும்புகிறார். இதில் ஷேக் ஹசீனா அவர்களின் முதல் தேர்வாக பிரிட்டன் உள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் அவர் தஞ்சமடைய விரும்பி அதற்கு அனுமதி கோரியுள்ளார். பிரிட்டனில் அடைக்கலம் கோரிய நிலையில் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இன்னும் சில நாட்கள் நம் நாட்டில் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது ரகசிய இடத்தில் ஷேக் ஹசீனா அவர்கள் உள்ள நிலையில் மத்திய அரசு அவருக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளது. இது இந்தியாவுக்கு தற்போது தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வங்கதேச உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இந்தியாவுக்கு முக்கிய கோரிக்கையை வைத்துள்ளது. ஷேக் ஹசீனா அவர்களை கைது செய்து வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஷேக் ஹசீனா அவர்கள் விரைவில் இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது. இது தொடர்பாக ஷேக் ஹசீனா அவர்களிடம் மத்திய அரசு பிரதிநிதிகள் பேசி அவரது விருப்பத்தை கேட்டுள்ளனர். அது மட்டுமின்றி ஷேக் ஹசீனா அவர்களை பாதுகாப்பாக இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகளில் நம் நாடு ஆர்வம் காட்டி வருகிறது. இதற்கிடையேதான் பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி அவர்கள் திடீரென நம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இந்த வேளையில் மேற்கு ஆசியா மற்றும் வங்கதேசத்தில் நிலவும் விவகாரம் பற்றி அவர்கள் விவாதித்துள்ளனர். மேலும் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரிட்டனில் அடைக்கலம் அடைய விரும்புவது பற்றியும் இருவரும் விவாதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடன் பேசியதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இருப்பினும் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரிட்டனில் தஞ்சம் அடைவது பற்றி விவாதிக்கப்பட்டதா என்பதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையாக கூறவில்லை. அதில் ரகசியம் காத்து வருகிறது. இருப்பினும் கூட இந்த பேச்சுவார்த்தையின் போது ஷேக் ஹசீனா அவர்கள் அடைக்கலம் கொடுப்பது தொடர்பாக ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி அவர்கள் விவாதித்திருக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. மேலும் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரிட்டனில் அடைக்கலம் கோருவதன் பின்னணியில் முக்கிய விஷயம் ஒன்று உள்ளது. அதாவது ஷேக் ஹசீனா அவர்களின் தங்கை ஷேக் ரெஹானா அவர்களின் மகள் துலிப் சித்திக் அவர்கள் பிரிட்டனில் எம்பியாக உள்ளார். இவர் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். இந்த கட்சிதான் தற்போது அங்கு ஆட்சியில் உள்ளது.
இதனால்தான் துலிப் சித்திக் அவர்களின் உதவியுடன் பாதுகாப்பாக லண்டனில் இருக்கலாம் என்று ஷேக் ஹசீனா அவர்கள் நினைத்திருக்கிறார். அதே வேளையில் பிரிட்டன் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தயங்குவதன் பின்னணியிலும் முக்கிய காரணம் உள்ளது. அதாவது பிரிட்டன் சட்ட விதிகளின் அடைக்கலம் கொடுப்பது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதாம். ஒருவேளை வங்கதேச இடஒதுக்கீடு போராட்டம் தொடர்பான விசாரணைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் அழைக்கப்பட்டால் பிரிட்டன் அந்த உத்தரவில் இணக்கமாக செயல்பட வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால்தான் தேவையின்றி சிக்கலில் சிக்க பிரிட்டன் தயங்குகிறது. இதுதான் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் கோரிக்கையை பிரிட்டன் ஏற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பிரிட்டனில் அடைக்கலம் கிடைக்காவிட்டால் ஷேக் ஹசீனா அவர்கள் அமெரிக்கா, பின்லாந்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் தஞ்சமடைய முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதும் ஐரோப்பிய நாடுகள் பல ரஷ்யா மீது தடைகளை விதித்தன. முழு ஐரோப்பாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்தது. ஆகா, நமக்கு ஐரோப்பாவே ஆதரவு என பெருமை அடைந்தது உக்ரைன். ஆனால் திரைமறைவில் நடந்த ஒரு விஷயம் இப்போது வெளியாகி எல்லாமே நாடகமா என கேட்க வைத்துள்ளது. ஆம், கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்தாலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றன. பிரான்சை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எரிவாயுவை விட இந்த ஆண்டு 7% அதிக எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது. அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெல்ஜியம் நாட்டுக்கு பிரான்ஸ் எரிவாயுவை ஏற்றுமதி செய்துள்ளது. அதில் எவ்வளவு எரிவாயு ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது என்பது தெரியவில்லை. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் பிரான்ஸ் பெல்ஜியமுக்கு 10% கூடுதலாக எரிவாயு ஏற்றுமதி செய்துள்ளது. ஆக ரஷ்ய எரிவாயு மூலம் பண லாபமும் பார்த்துள்ளது பிரான்ஸ். விஷயம் வெளியானதும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை தடை செய்வதால் ஆற்றல் கட்டணம் எக்கச்சக்கமாக உயர்ந்துவிடும் என்றும் தொழிற்சாலை எரிவாயு இல்லாமல் பாதிக்கப்படும் என்றும் காரணம் கூறியுள்ளன. ஆக மொத்தத்தில் ஒரு பக்கம் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிக்கொண்டு திரைமறைவில் பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகள் நடத்தும் போலி நாடகத்தை தொண்டு நிறுவனம் ஒன்று வெளிக்கொணர்ந்துள்ளது. அடுத்த செய்தி, போர் நெருக்கடியில் சிக்கியுள்ள உக்ரைன் புதிய ஆயுதத்தை வெளியிட்டுள்ளது. இராணுவத்தில் கடுமையான ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் உக்ரைன் பேட் 1 என்ற ரோபோ நாயை உருவாக்கியுள்ளது. இவை போர்க்களத்திலும் இராணுவ நடவடிக்கைகளிலும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் விரைவில் இராணுவத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இராணுவ கண்காணிப்பு மற்றும் கன்னி வெடிகளை கண்டறியும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளில் பேட் 1கள் பயன்படுத்த போவதாக அறியப்படுகிறது. சமீபத்தில் உக்ரைனில் ஒரு அறியப்படாத பகுதியில் நடந்த செயல் விளக்கத்தில் இந்த ரோபோ நாய் அதன் ஆபரேட்டர் அனுப்பிய கட்டளைகளின்படி எழுந்து நின்று குனிந்து ஓடி குதித்து காட்டியது. செயல் நடைமுறை விளக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ரோபோவில் சுமார் 2 மணி நேரம் மின்சாரம் வழங்கும் பேட்டரி பொருத்தப்பட்டிருந்தது. அவை 7 கிலோ அளவிலான வெடிமருந்துகள் அல்லது ஆயுதங்கள் மற்றும் போர்க்களத்தில் காயமடைந்த சிப்பாயின் மருத்துவ பெட்டியை எடுத்து செல்ல முடியும். பேட் 1 ரோபோ நாயின் மேம்படுத்தப்பட்ட மாடலான பேட் 2 என்னும் மற்றொரு ரோபோ தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதன் மாதிரியை காட்ட முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.